செஞ்சிக்கோட்டை விஜயநகர அரசர்கள் காலம், அதே போல் வேலூர் கோட்டை, இந்த மாதிரியான கோட்டைகள் சொந்தம் கொண்டாடுறது ஒரு பக்கம், செஞ்சிக்கோட்டை காடவர் கோட்டை அப்படின்ற வாதமும் இருக்குது. இதனுடைய வரலாறுலாம் என்னவா இருக்குது? இப்போ கோட்டையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அரசர் ஒரு இடத்துல இங்கே தான் கோட்டை சரியாக இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு இடத்த வடிவமைச்சு கட்டுறாருன்னா அடுத்து வரக்கூடியவர்கள் அங்கே தான் அவங்க கோட்டையை கட்டுவாங்க. ஏற்கனவே இருந்த அடித்தரத்தில் மேலே தான் கட்டுவாங்க. தஞ்சாவூரில் நாயக்கர் கோட்டை இருக்குன்னா அதுக்கு கீழே சோழர் கோட்டை இருக்குது. அதுக்கான எல்லா தொல்லியல் சான்றுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் அரசர் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கு கீழே கோட்டையினுடைய மிச்சங்கள் இருக்கிறத தொல்லியல் ரீதியாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கோட்டை கட்டணுன்ற ஒரு முடிவு இருக்குல்ல, அதை எடுத்தது நான், நீயே கிடையாது. அதுக்கு பின்னாடி என்னென்னா, அந்த கோட்டை பின்னாடி வரக்கூடிய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா வெள்ளை அடிக்காமல் போகிறோமா, அரசர்கள் எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த கோட்டையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். இதுக்கு முன்னாடி கோட்டை இல்லைன்னா அப்போ ஒரு சங்க காலகட்டத்தில் நம்மளுடைய கோட்டைகள் எப்படி இருந்ததுன்னு அவ்வளோ குறிப்பு இருக்குது. ஒரு சீன பயணி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு 7 அடுக்குகளை கடந்தால் தான் அரண்மனைக்கு போக முடியும்னு அந்த மொத்தமாகவே எழுதியிருக்கிறான். இஞ்சி சூழ் தஞ்சை, இஞ்சின்னா அந்த கோட்டை சுவர் துழ்ந்த தஞ்சை. எயில்பட்டினம்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்குது. ஒரு பெரிய சுவரை தாண்டி தான் நீங்கள் போக முடியும். அப்போ இதெல்லாம் யார் கட்டினா? அவங்க அப்பா கட்டினானா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இன்னும் நிறைய கோட்டைகள் இருந்தது. அதில் சில கோட்டைகளை இவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அப்படி மாற்றின கோட்டைகள் தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய கோட்டைகள். அதனால் இந்த கோட்டையை முழுக்க அவங்க தான் கட்டினாங்க. செஞ்சியில் இந்த இடத்துல கோட்டை கட்டணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. அங்கே ஏற்கனவே இங்கே கோட்டை இருந்தது. அதை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ணீங்க. அப்போ என்னென்னா, நாங்கள் மாடிஃபை பண்ணோன்னு சொல்லலாம். இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் காலங்காலமாக இருக்குது, அதுக்கு நாங்களும் திருப்பணி பண்ணோன்னு சொல்லிக்க. ஆனால் நாங்கள் தான் அந்த கோயிலை கட்டினோம். இப்படி ஒருத்தர் வெள்ளை அடிப்பார்ல, வெள்ளை அடிச்சு தான் ஒரு வீடு வேலை முடியுது. வெள்ளை அடிச்சவர் தான் வீடு கட்டினவரா? அப்போ என்னென்னா, எதா இருந்தாலும் அந்த உரிமையை கொண்டாடு, திருடு, உண்மையை மற. உரிமை கொண்டாடு, திருடு, உண்மையை மற. இது ஒரு வேலையாகவே அவங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொல்லியல் துறையும் அரசாங்கமும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கணேஷ்குமார் அவர்கள் செஞ்சியில் எம்எல்ஏவாக இருந்தப்போ நானே கூட கேட்டிருக்கேன், செஞ்சிக்கோட்டையில் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும், அங்கே இருக்க தமிழர் தரவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த ஆய்வினுடைய முக்கியத்துவம் தெரில. இன்றைக்கி நமக்கு தெரில. இப்போ அடுத்தவங்களாம் திருடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புலம்புறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆவணப்படுத்திருக்கணும்ல. நம்மளை ஆவணப்படுத்தாமல் போகிறதுனால தானே திருடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு தொல்லியல் பகுதி இருக்குது. தமிழ்நாடு தொல்லியல் துறை அத்தனையும் ஆவணப்படுத்த போகிறது கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற எதெல்லாம் ஆவணப்படுத்த முடியுமோ அந்த பகுதிக்கு அவங்க காலகட்டத்தில் என்ன பண்ண முடியும், அப்படி பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்முடைய வரலாறு பாதுகாக்கப்படும்.